கிறிஸ்து இயேசுவுக்குள் மிகவும் பிரியமான அருமையான பரிசுத்த சகோதர சகோதரிகள் உங்கள் யாவருக்கும் இந்த மாலை வேளையில் நம்முடைய பரலோகத்தின் பிதாவாகிய தேவனுடைய பரிசுத்தம் நிறைந்த அவருடைய நல் நாமத்தினாலும் ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவனுடைய விலையேறப்பெற்ற அவருடைய புண்ணிய நாமத்தினாலும் கூடி வந்திருக்கும் உங்கள் யாவருக்கும் அன்பின் சமாதானத்தின் வாழ்த்துக்களை நான் கூறிக்கொண்டு தேவன் நம் யாவருக்கும் பாராட்டி இருக்கிற மேலான கிருபைகள் தயவுகளை அறிந்த பிள்ளைகளாக நன்றியோடு அவருடைய சமூகத்தில் அவருடைய வார்த்தைக்கு நேராக நாம் கடந்து போகலாம். இன்னும் அதற்கு முன்பதாக என்னுடைய மற்றும் நான் சார்ந்திருக்கக்கூடிய சபையாரினுடைய அன்பையும் மற்றும் அநேக சகோதர சகோதரிகளுடைய அன்பையும் கூட உங்களுக்கு நான் தெரியப்படுத்திக் கொள்கிறேன். அருமையான சகோதர சகோதரிகளே, தேவனுடைய மேலான தயவை பெற்ற ஜனங்களாகிய நாம் நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய ஒரு விசேஷித்த காலப்பகுதியை எதிர்நோக்கி நம்ம கடந்து வந்திருக்கிறோம். நம்ம அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நாளில் எல்லா வகையிலுமே நாம் தகுதியோடு அந்த நாளில் நம்மை உட்படுத்திக் கொள்வதற்கு ஏதுவாக தகுதி அடைந்து கொள்வதற்கான ஒரு காலப்பகுதிகளாக இந்த காலங்களை நம்ம எடுத்துக்கொண்டு எப்போதும் போல தேவனுடைய வார்த்தைகள் சத்தியங்கள் அதுல ரொம்ப விசேஷமாக நம்முடைய அன்பின் ஆண்டவருடைய அனுபவங்கள், கடைசி கால ஊழியங்கள், அவருடைய மரணம் என்று அவைகளை நம்ம பிரத்யேகமாக எடுத்து நம்ம பார்த்து தியானித்து நாமோ கர்த்தர் சொன்ன பிரகாரமாக என்னை நினைவு கூறும்படி இவைகளை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டின் அடிப்படையில நாமோ அந்த பந்தியில் கலந்து கொள்ளக்கூடிய ஜனங்களாக நம்ம காணப்படுவோம். ஆகவே ஒவ்வொரு அருமையான தேவனுடைய பிள்ளைகளாகிய புதிய சிருஷ்டிகளுக்கும் நம் அன்பின் ஆண்டவருடைய மரணத்தை நினைவு கூறக்கூடிய அந்த நாளினுடைய முக்கியத்துவம், அந்த அனுசரிப்பினுடைய முக்கியத்துவம் நம் அனைவருக்குமே நன்கு அங்க தெரியும். யாரும் தெரியாதவர்கள் அல்ல. ஆன போதிலும் இன்றைய நாள்ல நாம இந்த நினைவு கூறுதல் என்கின்ற இந்த ஏற்பாட்டை நாம இன்னும் அதிகமாக உள்வாங்கக்கூடியவர்களாக அங்க இருக்கணும். அதனாலதான் தலைப்பு நினைவு கூறுதலை உள்வாங்குவோம். அந்த உள்வாங்குதல் என்ன, எப்படி, என்ன வகையில, என்ன விதத்துல என்பதைத்தான் நாம கொஞ்சம் நிதானமாக நம்ம பார்க்கலாம். இந்த நினைவு கூறுதல் என்பது அருமையானவர்களே, இது நம்மத்தில கூட இது ஒரு வெறுமனே எழுத்தின் அடிப்படையில் பார்க்கக்கூடிய பார்வையாக அல்லது தொடர்ந்து நம்ம வருடா வருடம் செய்து வருகிறதான ஒரு ட்ரெடிஷனல், ஒரு சடங்காச்சாரம் போல இவைகள் நம்மத்தில அவைகள் காணப்பட்டு விடக்கூடாது. ஏனென்றால் கர்த்தர் இயேசு திருச்சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்த இந்த நினைவு கூறுதலுக்கான அந்த விசேஷித்த அடையாளங்கள் மற்றும் அதை சபை சுவிசேஷ யுகம் முழுவதும் அவர்கள் அந்த நினைவு கூறுதலை பின்பற்றி நான் வருமளவும் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்கின்ற ஏற்பாட்டை சபை செய்ய வேண்டியதனுடைய அவசியத்தை கர்த்தர் அறிந்து உணர்ந்து என்ன பண்ணார்னா அவைகளை ஏற்படுத்தி கொடுத்தார். ரொம்ப முக்கியமா கர்த்தர் அவைகளை ஏற்படுத்தி கொடுக்கும் போது சீசர்கள் அந்த நினைவு கூறுதலினுடைய மேலான அர்த்தத்தை புரிந்து உணர்ந்து அதனுடைய அறிவை பெற்றிருக்க வேண்டும் என்று கர்த்தர் விரும்பினார். இதைத்தான் சகோதரர் ரசல் அவர்கள் எழுதுறாரு. நினைவு கூறுதலின் புஸ்தகத்துல நீங்க வாசிச்சீங்கன்னா உங்களுக்கு தெரியும். இதைத்தான் கர்த்தர் விரும்பினார். அப்ப அருமையான சகோதர சகோதரிகளை, ஏன் கர்த்தர் இப்படியான ஒரு விருப்பம் கொண்டிருந்தார் என்றால், கர்த்தர் இயேசு அந்த நினைவு கூறுதலை ஏற்படுத்தி கொடுக்கும் போது, அந்த ரெண்டு அடையாளங்களை மாற்றி ஏற்படுத்தி கொடுக்கும் போது இஸ்ரேலினுடைய நிலைமை அல்லது இஸ்ரேல் ஜனங்களுடைய நிலை என்னவாக இருந்துச்சு, அந்த பஸ்காவை பற்றிய நிலை எப்படியாக இருந்துச்சு அப்படின்னா, தேவன் கொடுத்துட்ட அந்த முதல் பிரமாணம் அவர்களுக்கு
ஒரு எழுத்தின் அடிப்படையில் ஒரு பார்வையாக மட்டுமே இஸ்ரேல் ஜனங்களுக்கு காணப்பட்டுருச்சு. அந்த பஸ்காவினுடைய அந்த முக்கியமான அதனுடைய அர்த்தங்கள், அதனுடைய நிழலின் தன்மைகள், அவர்கள் அதனுடைய நிஜத்தை எதிர்நோக்கி இருக்க வேண்டிய விதங்கள், இவைகளை அவர்கள் உற்று நோக்க கவனிக்க தவறிட்டாங்க. இஸ்ரேல் ஜனங்கள் தவறிட்டாங்க. அதனாலதான் தேவன் ஏற்படுத்தி கொடுத்துட்ட அந்த முதல் பிரமாணமாக இஸ்ரேல் ஜனங்களுக்கு இந்த பஸ்கா பிரமாணம் இருந்துட்டாலும் கூட அதனுடைய ஆழமான ஞான அர்த்தங்களையும் நிஜத்திற்குரிய தன்மைகளையும் தேவன் உள்ளடக்கி அங்க கொடுத்தத கவனிக்க தவறினது கர்த்தருக்கு பெரிய ஒரு வருத்தமாக இருந்துச்சு. ஒருவேளை பாருங்க, கர்த்தர் இப்படியாக இருந்திருந்தால், இஸ்ரேல் ஜனங்களில் ஒருவராக, யூதர்களில் ஒருவராக காணப்பட்ட கர்த்தர் அவரும் அந்த ஜனங்களைப் போலவே ஒரு பொதுவான பார்வை பார்த்துட்டு போயிருந்தா என்ன ஆயிருக்க வாய்ப்பு இல்லை. இது நிழல், நாம் தான் நிஜம் என்கின்ற அந்த ஒரு காரியத்தை உணர்ந்து ஏற்ற சமயத்தில் நிஜமான ஆடு பலியிடப்பட வேண்டும் என்று அவர் உணர்ந்து தேவனுடைய திட்டத்தில் நீதியை நிறைவேற்றுவதற்கான வாய்ப்பில் என்ன ஆயிருப்பார்? அவர் அதை செய்வதில் தவறி இருப்பார் இல்லைங்களா? அப்ப அந்த நிழலினுடைய முக்கியத்துவம் கர்த்தர் எவ்வளவாக உள்வாங்கி இருந்தால், அதை அறிந்திருந்தால், இப்போ அந்த நிஜம் தான் தான் என்பதை அந்த மேல் வீட்டில் அவர் கர்த்தர் நன்கு அறிந்திருந்தார். அங்க மட்டும் இல்ல, அதற்கு முன்னமே கர்த்தர் சீசர்களுக்கு மத்தியில அவர் பேச ஆரம்பிச்சிட்டார். எதை பத்தி பேச ஆரம்பிச்சிட்டார்னா, மேல் வீட்டு அறையில அவர் ஏற்படுத்தி கொடுக்க போகிற அந்த 2 அடையாளங்களுடைய பாருங்க, அடையாளங்களுடைய விசேஷித்த அர்த்தத்தை திருச்சபை அறிந்து உணர்ந்து என்ன பண்ணுனா, அவர்கள் அந்த நினைவு கூறுதலை பின்பற்ற வேண்டும் என்று அதை அவர் அறிந்தவராக அவைகளை பேச ஆரம்பிக்கிறார். ஆனா சீசர்களால கர்த்தர் பேசின காலங்கள்ல உள்வாங்கி கொள்ள முடியவில்லை என்றாலும் அதற்கு காரணம் பரிசுத்த ஆவி இல்ல, அவர்கள் ஜெனிப்பிக்கப்படவில்லை என்கின்ற இந்த காரணங்கள் எல்லாம் நமக்கு தெரியும். ஆனால் கர்த்தர் அப்போதே பேசுவதனுடைய விஷயத்தை பின்பு சீசர்கள் அவர்களுடைய ஜெலிப்பித்தலுக்கு பின்பாக அதை உணர்ந்து கொள்ளக்கூடிய மேலான வாய்ப்பில் அவங்க கடந்து போனாங்க என்பதையும் நம்ம பார்க்கிறோம். ஒருவேளை கர்த்தர் பேசாமல் விட்டிருந்தால், அடையாளங்கள் தான், ஆனா அந்த அடையாளங்களுடைய அந்த விசேஷித்த அதனுடைய அர்த்தம் என்ன ஆகணும்? பெரிய அளவுல புரிந்து கொள்ளப்பட்டு உள்வாங்கப்பட்டிருக்கணும் என்பதுதான் கர்த்தருடைய விருப்பம். அதற்கே உரிய வகையில கர்த்தர் முன்னிருந்தே பேசிட்டு வர்றார். யோவான் 6ஆம் அதிகாரம்னா நம்ம வாசிச்சு பார்த்தோம் அப்படின்னா ரொம்ப தெளிவா கர்த்தர் 56வது வசனத்துல இருந்து பேசுவார் பாருங்க. நீங்க வாசிக்கலாம். யோவான் 6ஆம் அதிகாரம் 56வது வசனத்துல இருந்து நீங்க வாசிங்க. என் மாம்சத்தை புசித்து என் இரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் என்னையே நிலைத்திருக்கிறான், நான் அவனையே நிலைத்திருக்கிறேன். பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் என்ன பேச ஆரம்பிக்கிறார்? என் மாம்சத்தை புசித்து என் ரத்தத்தை பானம் பண்ணுகிறவன் கிட்ட நான் எப்படி இருக்கிறேன், அவனும் என்னில் நிலைத்து இருக்கிறான், நானும் அவனில் நிலைத்து இருக்கிறேன் கர்த்தர் பேச ஆரம்பிக்கிறார். தொடர்ந்து வாசிங்க. ஜீவனுள்ள பிதா என்னை அனுப்பினது போலவும் நான் பிதாவினால் பிழைத்திருக்கிறது போலவும் என்னை புசிக்கிறவனும் என்னாலே பிழைப்பான். வானத்திலிருந்து இறங்கின அப்பம் இதுவே, இது உங்கள் பிதாவில் புசித்த மன்னாவை போல் அல்ல, அவர்கள் மரித்தார்கள். இந்த அப்பத்தை புசிக்கிறவனோ என்னையும் பிழைப்பான் என்றார். பாத்தீங்களா? அப்ப கர்த்தர் இயேசு யோவான் 6ஆம் அதிகாரத்துல பேசக்கூடிய வார்த்தைகளை பார்க்கும்போது மேல் வீட்டு அறையில ஏற்படுத்தி கொடுக்க போகிற அந்த அடையாளங்கள், அவைகளை முன்னமே கர்த்தர் எப்படி பேசிட்டு வர்றார்? என் மாம்சம், என் ரத்தம் என்று கர்த்தர் பேசிக்கிட்டே வர்றார். ஆனா அந்த பேசக்கூடிய வார்த்தைகளுடைய அர்த்தங்களை கவனிச்சிட்டோம் அப்படின்னா, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்குன்னு பேசுறார். என் ரத்தத்தை என்ன பண்ணணும்? பானம் பண்ணணும் அப்படின்னு பேசிட்டு வர்றார். அப்போ மாம்சம், ரத்தம். ஆனா பழைய ஏற்பாட்டுல பார்க்கும்போது ஆடு, கீரை, புளிப்பில்லாத அப்பம் என்று இருக்குது. அது நிழல். நிஜம் உண்மையான கர்த்தர் இயேசு பஸ்கா ஆடு என்று பார்க்கிறோம். ஆனால் சுவிசேஷ யுகத்தினுடைய சபைக்கு கர்த்தர்
நிழலுக்குரிய ஏற்பாடுகளையே கொடுக்காமல் அடையாளங்களை முற்றிலுமாக அவர் மாற்றக்கூடியவராக இருக்கிறார். அந்த அடையாளங்கள் முழுவதுமாக யாரை வெளிப்படுத்தக்கூடியது, யாரை உள்ளடக்கியது அப்படின்னா கர்த்தர் இயேசுவை உள்ளடக்கியது. அதைதான் கர்த்தர் பிரிச்சு பேசுறாரு. என் மாம்சம் என் ரத்தம் என்று கர்த்தர் அங்க பிரிச்சு பேசக்கூடியவராக அங்க இருக்கிறத நம்ம பார்க்கிறோம். அது மட்டும் இல்ல, கர்த்தர் இயேசு இதை என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று என்ன பண்ணிட்டார் அவர். செய்யுங்கள் அப்படின்னா அது என்னது? கட்டளை போன்ற ஒரு வார்த்தையாக அங்க நம்மளால் பார்க்க முடியுதா இல்லையா? அப்படின்னா சபை கண்டிப்பாக என்ன பண்ணணும், இவைகளை அங்க செய்யணும் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஆனால் அருமையான சகோதர சகோதரிகளே, கர்த்தர் இதை நேரடியாக நீங்கள் செய்தே ஆக வேண்டும் என்று சொல்லாமல் என்னை நினைவு கூறும்படி இதை செய்யுங்கள் என்று அவர் சொல்லியிருக்கிறார். சீசர்களும் பிற்காலங்கள்ல அதை அழகாக உள்வாங்கி கொண்டு ஆக்சுவலி கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்திருக்கக்கூடிய இந்த முறைமை, இந்த நினைவு கூறுதலுக்கான ஏற்பாடு என்பது ஏதோ ஒரு அனுசரிப்பதற்காக மாத்திரம் இல்ல, இது ஒரு வாய்ப்பு, திருச்சபைக்கான வாய்ப்பு. அப்பம் மற்றும் பாத்திரம் என்பது வாய்ப்பு என்பதை என்ன பண்ணாங்கன்னா புரிந்து கொண்டாங்க. அது சாதாரணமான வாய்ப்பு அல்ல, அது மிகப்பெரிய ஒரு கோல்டன் ஆப்பர்ச்சுனிட்டி, ஒரு மிகப்பெரிய வாய்ப்பு என்பதை சீசர்கள் அங்கு புரிந்து கொண்டு அந்த நாளில் இருந்து திருச்சபையின் அங்கங்கள் அவைகளை வெறுமனே எழுத்தின் அடிப்படையில் பார்த்து அனுசரிக்கக்கூடியவர்களாக அல்லாமல் வாய்ப்பாக பார்த்து அவைகளுக்குள் இருக்கக்கூடிய அடையாளங்களினுடைய அர்த்தத்தை புரிந்து கொள்வது மட்டுமல்ல, அதை தாண்டி தங்களுடைய வாழ்க்கையில் உள்வாங்கிக் கொள்ள வேண்டிய ஒரு ஏற்பாடாக இவைகள் இருக்கு என்பதை அறிந்து உள்வாங்கி என்ன பண்ணாங்கன்னா ஒரு பயபக்திக்குரிய வகையில அந்த நினைவு கூறுதலை அனுசரிக்க ஆரம்பிச்சிருக்கிறாங்க. பவுலுடைய வார்த்தைகளை கவனிச்சோம்னா தெரியும். கர்த்தர் மேல் வீட்டு அறையை ஏற்படுத்தி கொடுத்த அதே ஏற்பாடை அப்போஸ்தலனாகிய பவுல் அவருடைய நிருபத்துல கொரிந்தியர்ல அவர் பதிவு பண்ணும்போது அப்படியே பேசுவார், அப்படியே மாறாமல் பேசுவார். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய பந்தியில் பங்கெடுக்க வேண்டிய விதம், முறை, அதற்கு கொடுக்க வேண்டிய கணம், அதனால் நாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை ஒருவேளை நம்ம மறந்து பங்கெடுத்தால் அதனால் வரக்கூடிய விளைவுகள் என்னெல்லாம் பேசியிருப்பாரு. சரிங்களா? ஆசீர்வாதமும் பேசியிருப்பாரு. அதே போல அதற்கு தகுதி இல்லாமல் நம்ம காணப்படும் போது அதனால் வரக்கூடிய விளைவுகளையும் என்ன பண்ணியிருப்பார், அப்போஸ்தலனாகிய பவுல் பேசியிருப்பார். அப்படின்னா எதளவுக்கு அவர்கள் உள்வாங்கி இருந்தால் அவர்களால் என்ன பண்ண முடியும், சபைக்கு அந்த நினைவு கூறுதலினுடைய அந்த விசேஷித்த ஏற்பாட்டினுடைய காரியங்களை சபைக்கு இன்னும் ஆழமாக எடுத்துரைக்கக்கூடியவர்களாக அங்க இருந்திருக்காங்க என்பதை நம்மளால அங்க பார்க்க முடியுது. ஆனா அப்போஸ்தலர்களுடைய மறைவுக்கு பின்பு நமக்கு நல்லா தெரியும், இருண்ட யுகத்தின் காலப்பகுதிகளில் இந்த நினைவு கூறுதலுக்கான முக்கியத்துவங்கள் என்ன ஆக ஆரம்பிச்சிச்சு, மாற ஆரம்பிச்சிச்சு, மங்க ஆரம்பிச்சிச்சு, முக்கியத்துவம் இல்லாமல் போக ஆரம்பிச்சிச்சு. ரொம்ப விசேஷமாக சத்தியத்தின் அடிப்படையில கர்த்தருடைய மரணம் பெரிய அளவுல கொச்சைப்படுத்தப்படும் அளவுக்கு என்ன ஆயிடுச்சு, மாற்றப்பட்டுருச்சு. ரோமன் கத்தோலிக்க திருச்சபையாக இருக்கட்டும், புரோட்டஸ்டன்ட் அமைப்புகளாக இருக்கட்டும், அந்த தெய்வீக தன்மை இல்லாத அளவுக்கு என்ன பண்ணிட்டாங்க, மாத்திட்டாங்கன்னு பார்க்கிறோம். ஆன போதிலும் காலங்களுக்குரிய வகைகள்ல அநேக சீர்திருத்தவாதிகள் சத்தியங்களை அந்தந்த காலகட்டங்கள்ல என்ன பண்ண ஆரம்பிச்சாங்க அப்படின்னா, அவர்கள் எடுத்துரைக்கக்கூடிய அந்த ஏற்பாட்டுல நிறைய சத்தியங்கள் வெளியே வரும்போது கர்த்தருடைய மரணம், அந்த மரணம் சார்ந்த ஏற்பாடுகள், அதனுடைய முக்கியத்துவங்கள் அப்பப்ப என்ன பண்ணப்பட்டுச்சு அப்படின்னா அது உணர்ந்து கொள்ளப்பட்டுச்சு என்று நம்ம கவனிக்கிறோம். ஆனால் ரொம்ப விசேஷமா 7ஆம் காலகட்ட சபையினுடைய தூதனுடைய ஊழியங்கள் எப்ப துவங்க ஆரம்பிச்சுச்சோ அப்ப இன்னும் கர்த்தருடைய மரணம் மற்றும் கர்த்தர் மேல் வீட்டு அறையை ஏற்படுத்தி கொடுத்துட்ட அடையாளங்கள், இதனுடைய விஷயங்கள் இன்னும் ஆழமான அர்த்தத்தை திருச்சபை பெற்றுக்கொள்ளக்கூடிய வாய்ப்பு இவருடைய ஊழியங்கள்ல இருந்து தேவன் அதிகமா கொடுக்க ஆரம்பிச்சார். கர்த்தருடைய மரணம், அந்த அடையாளங்கள், அந்த அடையாளங்களுடைய ஞான அர்த்தங்கள்,
இதெல்லாம் ரொம்ப விபரமாக விளக்கமாக அதனுடைய ஆழங்களை இவருடைய ஊழியங்களின் வழியாக சபையை பெற்றுக்கொள்ள ஆரம்பிச்சிச்சு என்று பார்க்கும். இதையெல்லாம் நாம இன்றைய நாட்கள்ல நம்முடைய கரங்கள்ல என்ன பண்ணிருக்கிறோம்? நம்முடைய கரங்கள்ல நாம இன்னைக்கு எழுத்துக்களாக பெற்றிருக்கிறோம். எடுத்து நம்ம படித்து தியானிக்க ஆரம்பித்தால் பல்வேறு நிலைகள்ல கோணங்கள்ல கர்த்தருடைய மரணத்தை என்ன பண்ண முடியும்? நம்மளால ரொம்ப ஆழமான ஒரு வகைகளை நாம் அனைவருமே அங்க நினைவு கூற முடியும் என்கின்ற இந்த காரியங்களையும் நம்மளால் அருமையானவர்களே அங்க பார்க்க முடியுது. சரி, இதையெல்லாம் நம்ம பார்க்கும்போது இப்ப நம்ம என்ன பண்ணலாம் அப்படின்னா, கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்த அந்த விசேஷித்த அந்த முறைமை, அந்த நினைவு கூறுதலுக்கான ஏற்பாடுகள், அவைகளை நம்ம உள்வாங்கணும் என்று சொல்லும் போது எதை எப்படி உள்வாங்கணும் என்பதைத்தான் நாம் பார்க்கணும். மாற்ற முடியாத 2 அடையாளங்கள் கொடுத்துட்டார் இல்லைங்களா? அப்பம் மற்றும் பாத்திரம். அப்ப அந்த அடையாளங்கள் நம்ம மத்தியில ஒவ்வொரு வருடமும் என்ன ஆகுது? இந்த சாயங்கால வேளையில நம்ம மத்தியில அந்த அனுசரிப்பின் தினத்துல நம்ம மத்தியில கொண்டு வரப்படும். அதுலத்தான் நாமும் என்ன பண்றோம்? பங்கெடுக்கக்கூடியவர்களாக இருக்கிறோம். இதைத்தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டார்? ஏற்படுத்தி கொடுப்பதற்கு முன்னமே பேச ஆரம்பிச்சிட்டார் என்று பார்க்கிறோம். அதுதான் யோவான் 6ஆம் அதிகாரத்துல என்கின்ற விஷயத்தை நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இந்த அடையாளங்களை பத்தி அவர் பேச ஆரம்பித்து அந்த அடையாளங்களை ஆனா யாருக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டாரு? திருச்சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்துட்டார். அப்போ அந்த திருச்சபைக்கு ஏற்படுத்தி கொடுத்ததனுடைய அடிப்படை விஷயங்கள் நம்ம எல்லாருக்குமே அங்க தெரியும். கர்த்தர் இயேசு என்ன பண்ணார்? மத்தேயு 26ஆம் அதிகாரத்தை நம்ம வாசிச்சு பார்த்தோம்னா தெரியும். அவர் அப்பத்தை எடுத்து ஆசீர்வதித்து அதை பிட்டு சீசர்களுக்கு கொடுத்து, இதை நீங்கள் வாங்கி புசியுங்கள். பாருங்க, அடையாளங்களை கொடுக்கிற அந்த விதத்துல கூட கர்த்தர் ரொம்ப நேர்த்தியா நடந்திருக்கிறார். அப்பங்கள் எடுத்து கொடுக்கல, அப்பத்தை எடுக்கிறார். எடுத்து என்ன பண்றாரு? பிக்கிறார். பிச்சு அதற்கப்புறம் கொடுக்கிறார். பிக்காம கொடுக்கறது இல்லை. இதெல்லாம் நம்ம கவனத்துல கொஞ்சம் வைக்கணும். ஏன்னா நிறைய சமயத்துல நாம கூட இந்த அடையாளங்களை பின்பற்றுவதில் கரெக்டா பின்பற்றணும். ஏன்னா இப்ப பாருங்க, இந்த பாஸ் ஓவர் நடத்தும் போது மூப்பர் என்ன பண்ணுவாரு? முன்னின்று நடத்துவார். அப்ப அப்பத்துக்காக ஒரு ஜெபம் போகும், பாத்திரத்துக்காக ஒரு ஜெபம் போகும் இல்லைங்களா? அப்ப ஜெபம் பண்ணிட்டு போயிடக்கூடாது. அந்த அப்பத்தை அப்படியே முழுசா கொண்டு போக கூடாது. அந்த அப்பம் எப்படி இருக்கணும்? கர்த்தர் என்ன பண்ணார்? பிச்சு கொடுத்தார். புரியுதுங்களா? இவன் முழுசா கொண்டு போய் என்ன பண்ணக்கூடாது? நம்ம கொடுக்க கூடாது. அப்ப அப்பத்தை என்ன பண்ணணும்? அந்த ஜெபம் முடிஞ்ச உடனே எடுத்து 2ஆ பிட்டு என்ன பண்ணணும்? அந்த தட்டுல வச்சுட்டு பிக்கப்பட்ட அப்பத்தை தான் சபைகிட்ட கொண்டு போகணும். அதுல சபை என்ன பண்ணுவாங்க? அதுல அவங்க ஒவ்வொருவரும் பிட்டு எடுப்பாங்க. அந்த ஒரே அப்பத்துல என்ன பண்ணுவாங்க? எல்லாரும் அங்க பங்கெடுக்கக்கூடியவங்களாக அங்க இருப்பாங்க. அதே போல கர்த்தர் என்ன பண்றாரு? அந்தபடியே பாத்திரத்தையும் எடுத்து அவர் சீசர்களுக்கு கொடுத்து, நீங்கள் வாங்கி பானம் பண்ணுங்கள், உங்களுக்குள் பங்கிட்டுக் கொள்ளுங்கள், பானம் பண்ணுங்கள். ஏன்னா இது உங்களுக்காக சிந்தப்படுகிற புதிய உடன்படிக்கைக்குரிய என்னுடைய இரத்தமாக இருக்கு என்று அவர் என்ன பண்ணிட்டார்? இன்னும் விபரமாக அங்க மேல் வீட்டார்களை பேசி அங்க கொடுத்துட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ இவைகளை உள்வாங்குவதுதான் ரொம்ப அவசியம். ஏன் உள்வாங்கணும்? என்ன காரணத்துக்காக உள்வாங்கணும் அப்படின்னா, பாருங்க, அப்பம் பிற்கப்பட்ட அப்பம். கர்த்தர் யோவான்ல பேசுறாரு, என் அப்பத்தை என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்குன்னு பேசிட்டார். புசிக்கல, ரத்தத்தை பானம் பண்ணல, என்கிட்ட அவனுக்கு பங்கு இல்ல, அவன்கிட்ட எனக்கும் பங்கு இல்ல அப்படின்னு கர்த்தர் பேசினதையும் நம்ம கவனிக்கிறோம். அப்படின்னா பாருங்க, இந்த அப்பம் புசித்தல்ல என்ன இருக்குது? ஜீவன் இருக்குது என்பதை கர்த்தர் முன்னமே பேசிட்டார். சரி, என்ன ஜீவன் என்பதை நம்ம என்ன பண்ணணும்? நாம் கவனிக்கக்கூடியவர்களாக அங்க இருக்கும். அப்போ கர்த்தர் இயேசு மேல் வீட்டார்களுக்கு கொடுத்துட்ட அந்த ஏற்பாடை நாமும் அறிந்திருந்தாலும் நம்ம வாழ்க்கையில உணர்வு ரீதியாக உணர்ந்து கொள்ளுதல், உள்வாங்கிக் கொள்ளுதல் என்பது ரொம்ப அவசியமான ஒன்று. ஏன் அப்படின்னா, நிறைய சமயங்கள்ல நாம் அதை மறக்கக்கூடியவர்களாக ஆயிடுறோம். நம்ம இது மறக்கக்கூடிய விஷயம் இல்லை. ஏன்னா மெமோரியல் என்பது, கர்த்தர் இயேசுவை நினைவு கூறுவது என்பது
ஏதோ அந்த விசேஷித்த நாளுக்காக மட்டுமில்ல, அந்த நாளுக்காக ஆயத்தமாகி அதுல பங்கெடுத்து அதற்கு பின்பு அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில அனுதினமும் நினைவு கூற வேண்டிய ஒரு ஏற்பாடாக அவைகள் அங்க இருக்கு என்பதை நம்ம என்ன பண்ணக்கூடாது, மறக்க கூடாது. அப்படின்னா ஒவ்வொரு நாளும் நாம நினைவு கூறணும். அப்ப எப்படி நினைவு கூறணும்? அந்த நினைவு கூறுதல் என்ன வகையில இருக்கணும் அப்படின்னா, இந்த அடையாளங்களை எவ்வளவாக உள்வாங்கி கொள்ளுகிறோமோ அது அளவுக்குத்தான் அந்த நினைவு கூறுதல் அனுதினமும் நம்முடைய வாழ்க்கையில முறையாக காணப்படும். அப்ப கர்த்தர் அப்பத்தை எடுத்து பிட்டு அது கொடுக்கிறாரு. இது உங்களுக்காக பிற்கப்படுகிற என்னுடைய சரீரம் என்று அவர் சொல்லிட்டார். அவர் இது என்னுடைய மாம்சம், இதை நீங்க புசிக்கும் போது உங்களுக்கு என்ன இருக்கு, ஜீவன் இருக்குன்னு சொல்லிட்டார். அப்ப அப்பம் வேதத்துல நமக்கு நல்லாவே தெரியும். அப்பம் என்பது எதை குறிக்கும்? விசேஷமா நமக்கு அடையாளப்படுத்தும் போது அது ஜீவ உணவு, ஜீவ ஆகாரம், ஆவிக்குரிய ஆகாரம், சத்தியத்தை எது குறிக்கக்கூடியதாக இருக்கு, சத்தியத்தை குறிக்கக்கூடியதாக இருக்கு. ஆனா இந்த இடத்துல பிரத்யேகமா கர்த்தர் பேசக்கூடிய விஷயம் என்ன என்று நம்ம கவனிக்கும் போது, என்னுடைய சரீரம் என்று அவர் பிட்டு கொடுக்கும் போது நல்லா நம்ம புரிந்து கொள்ளணும், இது கர்த்தர் இயேசுவனுடைய ஒட்டுமொத்த ஜீவ உரிமைகளை அது குறிக்கக்கூடியதாக அங்க இருக்குது. ஜீவ உரிமைகளை அது குறிக்கக்கூடியதாக இருக்கு. சரிங்களா? அப்ப பூமியில ஜீவிக்கக்கூடிய உரிமை உடையவராக யார் மட்டுமே இருக்கிறார்? கர்த்தர் இயேசு மட்டுமே அங்க இருக்கிறார் என்பதை நம்ம பார்க்கிறோம். ஜீவன் உடைய நிலையில, ஜீவிக்கும் நிலையில, அதனுடைய உரிமைகள் உடைய நிலையில, அதிகாரம் உடைய நிலையில அவர் மட்டும்தான் அங்க இருக்கிறார். சரிங்களா? ஏன் நம்ம எப்படி நம்ம சொல்றோம் அப்படின்னா, அந்த பூமியில ரெண்டே பேர் தான். ஒன்னு ஆதாம், இரண்டாவது கர்த்தர் இயேசு. ஆதாமை தேவன் சிருஷ்டித்து இந்த பூமியில வைக்கும் போது எப்படி வச்சுட்டார்? அவரு பரிபூரண மனிதனாக வைத்தார் என்பதுதான் நமக்கான சத்தியம். பரிபூரணமான மனிதன் அப்படின்னா, பரிபூர்ணமான மனிதன் என்கின்ற நிலை எதை குறிக்கும்னா, நீதியின் நிலையை குறிக்குது, ஒரு ஜீவ நிலையை குறிக்குது, பாவமற்ற நிலையை அது குறிக்குது, தேவனோடு உறவில் இருக்கக்கூடிய நிலையை அது குறிக்குது என்று இதையெல்லாம் நம்ம பார்க்கிறோம். அப்ப ஆதாம் எப்போ இதையெல்லாம் இழந்து போனார் என்றால், எப்போ அவர் தேவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியாமல் போனாரோ, பாவம் செய்தாரோ, இதையெல்லாம் இழந்து போகிறார். நீதியை இழக்கிறார், ஜீவனை இழக்கிறார், பூமியில வாழ்வதற்கான உரிமைகளை அவர் இழக்கிறார். எல்லாவற்றையும் இழந்ததுனால தான் இப்ப மனுக்குலம் என்ன இருக்கிறாங்க, எல்லா உரிமைகளையும் இழந்து மரணத்தை அவர்கள் தங்கள் தலை மீது பெற்றவர்களாக இந்த பூமியில் வந்து பிறக்கிறாங்க. ஒவ்வொருத்தருடைய தலையின் மீது மரணம் இருக்குது. அப்ப இந்த பூமியில ஜீவிப்பதற்கான உரிமை இல்லை. ஏன் அப்படின்னா, ஜீவன் இருந்தாதானே ஜீவிப்பதற்கான உரிமை இருக்கும். சரிங்களா? ஜீவன் இருந்தாதான் ஜீவிப்பதற்கான உரிமை இருக்கும். அப்ப ஜீவன் இல்லாதவங்களுக்கு எப்படி ஜீவிக்கும் உரிமையை தேவன் கொடுக்க முடியும்? கொடுக்க முடியாது. ஏன் அப்படின்னா, அந்த ஜீவிக்கும் உரிமை அதை இழந்து போயிட்டாங்க. காரணம் பாவம் என்று நம்ம பார்க்கிறோம். இப்ப கர்த்தர் இயேசு இவர் எப்படி வர்றாரு? அவர் இரண்டாம் ஆதாம் என்று வேதத்துல நம்ம பார்க்கிறோம். அவர் பாவம் இல்லாதவராக. அதனாலதான் பாருங்க, வேதத்துல புளிப்பில்லாத அப்பம்னு நம்ம பார்ப்போம். புளிப்பு எதை குறிக்கும்? பாவத்தை குறிக்கும். ஆனா அந்த பஸ்கா பண்டிகையின் சமயத்தில் நன்கு பார்க்கும்போது புளிப்பில்லாத அப்பம் என்று நம்ம பார்ப்போம். அப்ப கர்த்தர் இயேசு பாவம் இல்லாதவராக, பரிசுத்தராக, நீதி உள்ளவராக, அதனாலதான் அவர்னால தேவனுடைய நீதியை நிறைவேற்றுவதற்காக தன்னுடைய ஜீவனை என்ன பண்ண முடிஞ்சுச்சு, அர்ப்பணிக்க முடிஞ்சிச்சு என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கர்த்தர் இயேசு அவர் ஜீவ நிலையில, நீதியின் நிலையில அவர் இருந்தார் அப்படின்னா, அந்த பூமியில ஜீவிப்பதற்கான சகல வகையான உரிமையை அவர் பெற்றிருந்தார் என்று நம்ம பார்க்கிறோம். ஆனால் அந்த ஜீவிக்கக்கூடிய உரிமைகளை கர்த்தர் எங்கேயுமே அவர் தனக்காக என்ன பண்ணிக்கல, அவர் தனக்காக பயன்படுத்தி கொள்ளல. ஆனா ஆதாமை பார்க்கும்போது, இந்த பூமியில நீங்கள் என்றென்றும் ஜீவனோடு இருப்பதற்கு இந்த உரிமையை என்ன பண்ணிக்கலாம், நீங்கள் பயன்படுத்தி என்றென்றும் நீங்கள் ஜீவிக்கலாம் என்றுதான் தேவன் நித்திய ஜீவன்ல தான் அவரை உருவாக்கினார். ஆனால் பாவம் செய்து கீழ்ப்படியாமல் அதை இழந்து போயிட்டார் அவர். கர்த்தர் இயேசு கூட இப்படி வந்திருக்கிறார். ஆனால் அந்த ஜீவிக்கும் உரிமையை அவர் என்ன பண்ணிக்கல, தனக்கென்று அவர் பயன்படுத்தி கொள்ளவில்லை.
அப்படி பயன்படுத்துவதாக இருந்தால் அதனுடைய அர்த்தம் என்னவாக ஆகும்? தான் இந்த பூமியில ஜீவிப்பதற்காக அந்த உரிமையை பயன்படுத்த ஆரம்பிக்கிறார் என்றால், இப்ப பிறருக்கு அந்த உரிமைகளை என்ன பண்ண முடியாது, கொடுக்க முடியாது. அதைத்தான் அந்த அடையாளத்துல காமிக்கிறாரு. அவர் அந்த அப்பத்தை எடுத்து பிட்டு என்று சொல்லும்போது கர்த்தர் இயேசு அவர் ஜீவிக்கக்கூடிய அந்த உரிமையை, அதிகாரத்தை, அதை பிட்டு யாருக்கு கொடுக்கிறார்? சீசர்களுக்கு கொடுக்கிறார். ஆக்சுவலி கர்த்தர் இயேசு வழியாகத்தான் ஒட்டுமொத்த உலகத்துக்குமே ஜீவன் வரப்போகுது. சரிங்களா? கர்த்தர் இயேசு வழியாகத்தான் ஜீவன் வரப்போகுது. கர்த்தர் இயேசுவை ஏற்றுக்கொள்ளும் போது, உள்வாங்கும் போதுதான் இந்த உலகத்தின் ஜனங்கள் கூட எதுக்குள்ள வரப்போறாங்க? ராஜ்யத்துல, ஜீவனுக்குள்ள வரப்போறாங்க. ஆனால் ரொம்ப விசேஷமாக சுவிசேஷ யுகத்தினுடைய சபைக்கு இந்த காலகட்டங்கள்ல முதலாவது என்ன கொடுக்கப்படுது அப்படின்னா, அவர்களுக்கு ஜீவன் கொடுக்கப்படுது. ஏன் அப்படின்னா, நாமும் ஜீவனற்ற நிலைமையில எங்கதான் இருந்தோம்? இந்த பூமியில, இந்த உலகத்துல, இந்த உலகத்தின் ஜனங்களோடு நாம் மரணத்துக்குள்ளத்தான் இருந்தோம். அப்ப இந்த மரணத்தில் இருந்து தேவன் நம்மளை என்ன பண்ணிருக்கிறாரு? ஆமா, அது எப்படி, யார் வழியாக அப்படின்னா கர்த்தர் இயேசு மூலமாக. அப்ப கர்த்தர் இயேசு வழியாக நம்ம என்ன ஆயிருக்கிறோம் அப்படின்னா, நாம் ஒரு விசேஷித்த நிலைமைக்கு வந்திருக்கிறோம். ஏன்னா கர்த்தர் திருச்சபைக்கு என்ன கொடுக்கிறார் அப்படின்னா, அவரை விசுவாசிக்கும் போது, அவர் மரணத்தை விசுவாசிக்கும் போது, அவர் இரத்தத்தின் மீது நம்ம நம்பிக்கை வைக்கும் போது, இவரே இரட்சகர் என்று நம்ம ஏற்றுக்கொள்ளும் போது, நாம் பாவி என்று ஒப்புக்கொள்ளும் போது, அது மட்டும் இல்ல, இதை தாண்டி இப்படிப்பட்ட இரட்சகரை பின்பற்றி நடந்து அவருக்கு உடன் சுதந்திரர் ஆவதற்கான வாய்ப்புகள் இருக்கு என்று ஒருவர் எப்போ உணர்ந்து கொண்டு, அதற்கென்று ஒருவர் தன்னை தத்தம் செய்து கொள்ளும் போது, அர்ப்பணித்துக் கொள்ளும் போது, இப்ப இந்த இடத்துல ஒரு விசேஷமான ஆசீர்வாதம் அவருக்கு கிடைக்குது. என்ன கிடைக்குது அப்படின்னா, ஜீவன் கிடைக்குது. ஜீவன் கிடைக்குதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுங்களா? ஜீவிக்கக்கூடிய அதிகாரம், உரிமை, எல்லாவற்றும் அவர் பெற்றுக்கொள்ளக்கூடியவராக அங்க இருக்கிறார். அதாவது ஆதாமுடைய பாவம், சாபம், மரணம் இவங்க தலை மீது இருந்து என்ன ஆக்கப்படுது? எடுத்து போடப்படுது. ஜீவன் கிடைக்குது. உண்மையா? இப்ப தேவன் நமக்கு ஜீவன் தந்திருக்கிறாரா? உண்மையா இல்லையா? அப்படின்னா நாம என்ன ஆக மாட்டோம்? சாக மாட்டோமா? அப்படின்னா இதை நம்ம எப்படி புரிந்து கொள்வது? கர்த்தர் இயேசு வழியாக நம்ம என்ன ஆயிருக்கிறோம்? ஜீவன் பெற்றிருக்கிறோம். அதைத்தான் அந்த அப்பத்துல கை வைக்க போகும்போது நாம் முதலாவது உணர்ந்து கொள்ள வேண்டிய விஷயம், நான் ஜீவன் வாங்கி இருக்கிறேன், நான் ஜீவன் நிலையை அடைந்திருக்கிறேன், நான் நீதிமான் ஆக்கப்பட்டிருக்கிறேன், இந்த பூமியில ஜீவிப்பதற்கான ஜீவ உரிமைகள் கிடைக்க பெற்றிருக்கிறேன் என்கின்ற இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவாக நம்ம முதலாவது நாம புரிந்து கொள்வது அவசியமான ஒன்று. இதுதான் அப்பத்துல கை வைக்கிறதுக்கு முன்னாடி நாம் நினைவு கூற வேண்டிய விஷயம். அது சரிங்களா? அடுத்து பார்க்கிறோம், பாத்திரமும் நமக்கு நல்லா தெரியும். அது என்ன? ரத்தம். அப்ப கர்த்தருடைய ரத்தம் எதை குறிக்கும்? நமக்கான பாவ மன்னிப்பை அது குறிக்குது. ஏன்னா நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்படணும்னா நமக்கு என்ன வேணும்? கர்த்தருடைய ரத்தம் ரொம்ப அவசியம், ரொம்ப முக்கியம். அப்ப அந்த பாவங்கள் நமக்கு என்ன பண்ணப்படணும்? மன்னிக்கப்பட்டு ஒரு சுத்திகரிப்பு நடத்தப்படணும். சரிங்களா? இதெல்லாம் அங்க இருக்கணும். ரொம்ப முக்கியமான ஒரு விஷயம். ஆகவே பாருங்க, அப்பம் ஒரு விசேஷித்த ஒரு ஆசீர்வாதத்தை குறிக்குது. பாத்திரம், திராட்சை ரசம், அது அடையாளப்பட்டது கர்த்தருடைய ரத்தம். அது விசேஷித்த நமக்கான ஆசீர்வாதத்தை அது காமிக்குது. அப்பம் குறிக்குது ஜீவிக்கும் உரிமை. கர்த்தர் இயேசு என்ன பண்றாரு? தன்னுடைய ஜீவிக்கும் உரிமையை முதலாவது யாருக்கு தர்றாரு? திருச்சபைக்கு அவர் தரக்கூடியவராக அங்க இருக்கிறார். அது மட்டும் இல்ல, கர்த்தருடைய சிந்தப்பட்ட ரத்தம் அது யாருடைய பாவங்களை இந்த சுவிசேஷ யுகத்தின் காலப்பகுதியில் அது போக்கி இருக்கு? திருச்சபை. நம்மளுடைய பாவங்கள் சுத்திகரிக்கப்பட்டு நாம் பாவங்கள் அற்றவர்களாக நாம் தேவனுடைய சமூகத்தில் நிற்கும்படியான மேலான வாய்ப்பை, ஆசீர்வாதத்தை நாம் அனைவருமே கிடைக்க பெற்றிருக்கிறோம். அதனாலதான் வசனம் அருமையானவர்களை நமக்கு சொல்லுது, நம் அனைவருமே தேவனுடைய பிள்ளைகளாக இருக்கிறோம் என்று. ஏனென்றால் யாருகிட்ட பாவம் இல்லையோ,
யாரை தேவன் நீதிமான்களாக எண்ணிக்கொள்ளுகிறாரோ அவர்களோடு தான் தொடர்பு கொள்றார். சரிங்களா? அப்ப இந்த பூமியில இருக்கக்கூடிய ஒட்டுமொத்த உலகத்தின் ஜனங்களோடு தேவன் இப்ப தொடர்பு கொள்றாருன்னா தொடர்பு கொள்றது இல்ல. ஆனா இதே பூமியிலிருந்து பிரிக்கப்பட்ட தேவனுடைய பிள்ளைகளாகிய நீங்களும் நானும் தேவன்கிட்ட போக முடியுமா முடியாதா? ஜெபம் ஏறெடுக்க முடியுமா முடியாதா? தேவன் நமக்கு பதில் தருவாரா தரமாட்டாரா? அப்ப இதெல்லாம் எப்படி அப்படின்னா கர்த்தர் இயேசு வழியாக பெற்றுக்கொண்ட அந்த ஆசீர்வாதமான நிலை, அவருடைய மரணத்தின் வழியாக நம்ம பெற்றுக்கொண்ட ஏற்பாடுகள், இதைத்தான் ரொம்ப விசேஷமாக நம்ம பார்க்கிறோம். ஆகவே ஜீவிக்கும் உரிமைகள் மற்றும் பாவம் மன்னிப்பு என்கின்ற இந்த காரியத்தை ரொம்ப தெளிவாக நம்ம பார்க்கிறோம். ஆனால் இது நம்ம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் ஏன்னா கர்த்தர் பிட்டு என்ன பண்றாரு? அதை கொடுக்கிறார். சபை என்ன பண்றாங்க? வாங்குறது குறிக்குது ஆசீர்வாதம். பாத்திரத்தை எடுத்து கொடுக்கிறாரு, சபை வாங்குறாங்க, சீசர்கள் வாங்குறாங்க, அது ஆசீர்வாதம், நம்ம வாங்கி கொண்ட ஆசீர்வாதம். ஆனால் வாங்கினதற்கு அப்புறம் என்ன பண்ணணும் என்பதுதான் என்ன அடுத்த கட்ட விஷயங்கள், செயல்பாடுகளாக அதையும் கர்த்தர் சொல்லிட்டு போறார். இதை வாங்கி நீங்களும் என்ன பண்ணணும்? நீங்களும் புசியுங்கள். இப்ப பிக்கப்பட்ட அப்பத்தை வாங்கி சீசர்கள் என்ன பண்ணுவாங்க? அவங்களும் பிப்பாங்க. புரியுதுங்களா? அவங்களும் என்ன பண்ணுவாங்க? பிட்டு அவங்க எடுப்பாங்க. அது எதை குறிக்குது? வாங்கி கொண்ட ஆசீர்வாதம், ஜீவிக்கும் உரிமையை நாங்கள் தேவனுடைய சித்தத்திற்காக நாங்களும் என்ன பண்ண ஆரம்பிக்கிறோம்? நாங்களும் அர்ப்பணிக்கிறோம், நாங்களும் பிக்க கொடுக்கிறோம். எங்களுடைய ஜீவிக்கும் உரிமை என்ன பண்றோம்? நாங்க தேவனே உங்களுடைய சித்தம் செய்வதற்காக நாங்கள் அர்ப்பணிக்கிறோம். இப்ப நீங்க யோசிச்சு பாருங்க, அப்போஸ்தலனாகிய பவுல் திருச்சபையை பார்த்து பேசுறார். ரோமர் 12ஆம் அதிகாரம் யாரை பார்த்து பேசுறார்? எந்த ஆசீர்வாதத்தை பெற்றுக்கொண்டவங்களை பார்த்து பேசுறார். இப்படி இருக்க சகோதரரே, உங்கள் சரீரங்களை தேவனுக்கு பிரியமும் பரிசுத்தமுமான ஜீவ பலியாக ஒப்பு கொடுக்க வேண்டும் என்று தேவனுடைய இரக்கங்களை முன்னிட்டு உங்களை என்ன பண்ணிக்கிறேன்? உங்களை நான் வேண்டிக் கொள்ளுகிறேன் என்று யாரை பார்த்து பேசுறாரு அப்படின்னா, பாருங்க, ஜீவிக்கும் உரிமையை பெற்ற தேவனுடைய பிள்ளைகளை பார்த்து பேசிட்டு இருக்கிறாரு. இனிமே உங்களுடைய சரீரங்களை நீங்கள் மாயைக்கும் பாவத்திற்கும் இந்த உலகத்திற்கும் நீங்கள் ஒப்புக்கொடாமல் அதனுடைய கிரியைகளுக்கு ஒப்பு கொடுத்து மரணத்துக்குள் போகாதபடிக்கு இப்ப நீங்க ஜீவன் பெற்றிருப்பதனால ஜீவனுக்குரியவர்களாக நடந்து கொண்டு என்ன பண்ணுங்க அப்படின்னா, இப்போ முழுவதுமாக உங்களை தேவனுக்கென்று அர்ப்பணித்துக் கொள்ளுங்க. தெய்வீக காரியங்களுக்காக, சித்தத்திற்காக உங்களை நீங்கள் பலி செலுத்திக் கொள்ளுங்கள். தேவனுக்கு பிரியமான பலிகளாக எடுத்துக் கொள்ளுங்கள். இது ரொம்ப முக்கியமான விஷயம். அப்ப அந்த அப்பத்தில் நம்ம கையை வைத்து பிட்டு எடுப்பது ஒரு ஆசீர்வாதத்தை கொடுத்தாலும் அதை உட்கொள்றோம் இல்லைங்களா, அதை உள்வாங்குறோம் இல்லைங்களா, அது என்ன அப்படின்னா, அடுத்து வரக்கூடிய நாட்கள்ல நான் பிக்கப்பட்ட அப்பத்துக்குரிய வாழ்க்கையை நான் வாழ வேண்டும் என்கின்ற இந்த உணர்வு ஒவ்வொரு நாளும் நமக்கு காலையில துவங்கணும். ஒவ்வொரு நாளினுடைய முடிவுல இன்னைக்கு நான் பிக்கப்பட்ட அப்பத்தின் வாழ்க்கை தான் நான் வாழ்ந்தேனா என்பதை நம்ம என்ன பண்ணணும்? நம்ம ரியலைஸ் பண்ணணும். அந்த உணர்ந்து ஒவ்வொரு நாளும் நம்ம தேவ சமூகத்துல அன்றன்றைய நாளுக்குரிய கணக்குகளை கொடுக்கக்கூடியவர்களாக இருக்கணும். இப்ப யோசிச்சு பாருங்க, கர்த்தர் கொடுத்துட்ட அந்த அப்பம், இது புதிய சிருஷ்டிகளுடைய வாழ்க்கையில் அவர்கள் மாம்சத்தில் இருக்கும் வரை அனுதினமும் இந்த பிக்கப்பட்ட அப்பத்துக்குரிய வாழ்க்கைக்கும் சபைக்கும் ஒரு ஏக சம்பந்தம், தொடர்பு இருக்கு என்பதை நமக்கு புரிய வைக்குதா இல்லைங்களா? ஆனா நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். ஐயோ, இன்றைய நாளில் நான் பிக்கப்பட்ட வாழ்க்கை வாழணும் என்பதை நம்ம என்ன பண்ணிடுறோம்? மறந்து போயிடுறோம். தேவன் நமக்கு ஜீவனை கொடுத்திருக்கிறார். அப்ப உண்மையிலே ஜீவனை கொடுத்திருக்கிறாரா என்று பார்க்கும்போது அருமையானவர்களே, நம்ம யோசிக்கணும். உலகத்துக்கு இந்த ஆசீர்வாதம் தேவன் கொடுக்கல. உலகம் என்ன நிலைமையில இருக்கிறாங்க தெரியுங்களா? உலகம் வாசி பாருங்க, வசனம் நீங்க வாசிங்க. ரோமர் எபிரேயர் 2ஆம் அதிகாரம் 15வது வசனம். ஜீவ காலமெல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்திற்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும் படிக்கும் அப்படியாக. பாருங்க என்னவா? ஜீவ காலம் எல்லாம், வாசிங்க, ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்தினாலே அடிமைத்தனத்துக்கு உள்ளானவர்கள் யாவரையும் விடுதலை பண்ணும்படியாய்.
ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துக்கு. யார் ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல இருக்கிறா? உலகம். இந்த உலகத்தின் ஜனம்தான் அவங்களுடைய வாழ்நாள் எல்லாம் என்ன பயத்துல இருக்கிறாங்க? மரண பயத்துல இருக்கிறாங்க. சரிங்களா? அப்ப இந்த மரண பயத்துக்குள் இருக்கக்கூடிய ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல வாழ்ந்து கொண்டிருக்கக்கூடிய இந்த மனுக்குலத்துல இருந்து பிரிக்கப்பட்டிருக்கக்கூடிய திருச்சபைக்கு என்ன சொல்லப்படுது அப்படின்னா, இப்ப நீங்க வார்த்தை வாசிங்க. நீங்க ரோமர் 8ஆம் அதிகாரம் 15, 16 வாசிங்க. அந்தபடி திரும்பவும் பயப்படுகிறதற்கு நீங்கள் அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல் என்னவா? அந்தப்படி நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். அந்த அடிமைத்தனத்தின் ஆவினா என்ன? அந்த அடிமைத்தனத்தின் ஆவி பயப்படக்கூடிய ஆவியா. அப்படின்னா அடிமைத்தனம் என்ன? மரணம், பாவம். புரியுதுங்களா? அப்ப அதனுடைய ஆவி என்ன பயத்தை கொடுக்கும்? மரண பயத்தை கொடுக்கும். அப்ப நீங்கள் மறுபடியும் பயப்படுகிறதற்கு அடிமைத்தனத்தின் ஆவியை பெறாமல். யாருக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு? சபைக்கு பேசிக்கிட்டு இருக்கிறாரு. உலகம் எப்படி இருக்கு? ஜீவ காலம் எல்லாம் மரண பயத்துல உலகம் இருக்குதான். ஆனால் தேவன் மறுபடியும் என்று சொல்லும் போது என்ன அர்த்தம்? அப்ப இந்த ஒரு மரண பயத்துக்குள்ள, இந்த பாவ சாப மரணத்துக்குள்ள இருந்த மனுக்குலத்தை தான் கர்த்தர் என்ன பண்ணிட்டாரு? ஒரு ஜீவனுக்குள்ள வச்சிருக்கிறார். ஜீவனுக்குள்ள கொண்டு வந்துட்டார் என்று நம்ம பார்க்கிறோம். அப்போ ஒரு ஜீவனுக்குள்ள வந்திருக்கக்கூடிய ஒரு புதிய சிருஷ்டி இவங்களுக்கு இந்த உலகத்தின் ஜனங்களைப் போல மீண்டும் மரண பயம் வராது. அப்படி வருதுன்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? மறுபடியும் ஒருவேளை இந்த பயம் வருது அப்படின்னா அதனுடைய அர்த்தம் என்ன தெரியுமா? அவர்கள் மீண்டும் உலக நிலைக்குள்ள, உலகத்தின் காரியங்களுக்குள்ள, ஜீவனை பெற்று ஜீவனுடையவர்களாக நடந்து கொள்ளாமல் மரணத்தின் நிலைகளில் காணப்படக்கூடிய உலகத்தின் ஜனங்களுடைய நிலைகளுக்குள்ளேயே திரும்புவது, சிந்திப்பது, பார்ப்பது, வாழ்வது என்ற எல்லாவற்றையுமே அது குறிக்கும். அப்படி போகும்போது ஒருத்தருக்கு ஆட்டோமேட்டிக்கா மீண்டும் என்ன வந்துடும்? திருப்பியும் வந்துடும். அதனாலதான் நமக்கு தேவன் அவருடைய குமாரன் வழியாக கீழ்நிலையில மரண நிலைமையில இருந்து நம்மளை உயர்த்தி எங்க வச்சிருக்கிறாரு? மேல் நிலையில நம்மளை வைத்திருக்கிறார். அப்ப மேல் நிலையில் இருக்கக்கூடிய தேவனுடைய பிள்ளைகளுக்கும் இந்த உலகத்தின் ஜனங்களினுடைய ஏற்பாடுகளுக்கும் என்ன இல்லை? துளியும் சம்பந்தம் இல்லை. அதனாலதான் அப்போஸ்தலர்கள் இன்னொரு இடத்துல சொல்லும் போது, கர்த்தர் இயேசு பாளையத்துக்கு புறம்பே அடிக்கப்பட்டிருக்கிறாரு, ஆகவே நாமும் என்ன பண்ணலாம்? அவரிடத்தில் பாளையத்துக்கு புறம்பே புறப்பட்டு போக கடவோம் என்று அவர் பேசுவார். அப்ப நம்முடைய வாழ்க்கையினுடைய நிலைகளை பத்தி இந்த விஷயங்கள் எல்லாம் ரொம்ப தெளிவா பேசுது. மறுபடியும் பயப்படுகிறதற்கு தேவன் நமக்கு அடிமைத்தனத்தின் ஆவியை கொடாமல். அப்ப தேவன் நமக்கு என்ன ஆவியை கொடுத்திருக்கிறாரு? 16வது வசனம் வாசிங்களா? அதுலயே பாருங்க, நாம் தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்று. பாத்தீங்களா? அப்ப தேவனுடைய பிள்ளைகளாய் இருக்கிறோம் என்றால் அதனுடைய அர்த்தம் என்ன? தேவனுடைய பிள்ளைகள் என்றால் யாருக்கிட்ட தொடர்பு கொள்ள முடியும்? தேவன் தொடர்பு கொள்ள முடியும். ஜீவன் உள்ள நிலையை அதை அடையாளப்படுத்துது. சரிங்களா? அப்ப இந்த நிலை இல்லாதவங்களுக்கும் தேவனுக்கும் என்ன இல்லை? சம்பந்தம் இல்லை. தேவன் மரணத்துக்குள் இருக்கக்கூடியவர்களை பார்த்து என்னுடைய பிள்ளைகள் என்று அவர் சொல்லுவது இல்லை. அதனாலதான் வசனம் சொல்லுது, தேவன் யாருக்கு தேவனா இருக்கிறானா? ஜீவனுள்ளவர்களுக்கு தேவனாக இருக்கிறார் என்று வேதம் சொல்லுது. அப்ப திருச்சபையை தேவனை எப்படி உயர்த்தி வைத்துட்டு, எந்த நிலையை கொடுத்துட்டு, அவர் குமாரன் வழியாக கொடுத்துட்டு நம்மளை பிள்ளைகள் என்று சொல்றாரு. நாம் தேவனை அப்பா என்று நம்ம சொல்கிறோம். புரியுதுங்களா? அப்ப இந்த விஷயங்கள்லாம் எப்படி வாங்கிட்டோம்னா, கர்த்தர் இயேசு வழியாக நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இயேசு வழியாக நம்ம பெற்றிருக்கிறோம். இது சாதாரணமான விஷயம் இல்லை. அப்ப திரும்பவும் ஒருத்தர் பயப்படுகிற ஆவியை பெறுகிறார் என்றால் நமக்கு மத்தியில் அது யாராக இருப்பாங்க தெரியுங்களா? திரள் கூட்டமாகவும் 2ஆம் மரணத்துக்கு போகக்கூடிய வகுப்பார், இவங்களுக்கு தான் மீண்டும் திரும்பவும் பயப்படக்கூடிய அந்த ஆவி வரும். ஏன்னா இவர்கள் அவங்களுடைய மேலான நிலையை, அந்த உரிமையை, பிள்ளைகளுக்குரிய நிலையை அவர்கள் மறந்து மீண்டும் எங்கிருந்து எடுக்கப்பட்டாங்களோ அங்கே திரும்பக்கூடிய சிந்தனைகளும் பார்வையும் வாழ்க்கை முறைகளும் மாறும்போது இங்கத்தான் அவங்களுக்கு மீண்டும் என்ன வர ஆரம்பிக்கும்? உலகத்தின் ஆவியினால் உலகத்தின் பயம் அங்க வர ஆரம்பிக்கும். அருமையான சகோதர சகோதரிகளே,
இதற்கெல்லாம் அப்பாற்பட்டவங்க தான் திருச்சபையின் அங்கங்கள். திருச்சபையின் அங்கங்கள். அதனாலதான் அநேக சமயங்கள்ல வேதத்துல நமக்கு எழுத்துக்கள்ல நம்ம கவனிக்கும் போது 7ஆம் தூதனுடைய அருமையான நிறைய வார்த்தைகள் நமக்கு சொல்லும் போது நம்முடைய வாழ்க்கையினுடைய ஏற்பாடுகள் ரொம்ப விசேஷமாக காண்பிக்கப்பட்டிருக்கும். இந்த பூமிக்கும் பூமிக்குரிய ஏற்பாடுகளுக்கும் புதிய சிருஷ்டிகளுக்கும் சம்பந்தம் இல்லை என்கின்ற எண்ணற்ற வார்த்தைகள் நமக்கு என்ன பண்ணப்பட்டுக்கிட்டே இருக்குது, நமக்கு கொடுக்கப்பட்டுக்கிட்டே வருது. நமக்கு மேலான எச்சரிப்புகளை தேவன் நமக்கு தந்து கொண்டே வருகிறார் என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். அப்ப இவைகள் எல்லாம் கிடைக்க பெற்றும் கூட நம்ம என்ன பண்ணிடுறோம் அப்படின்னா, அநேக சமயங்கள்ல நாமோ இவைகளை மறந்து போயிடுறோம், இவைகளை உள்வாங்க நம்ம தவறி போயிடுறோம். அருமையான சகோதர சகோதரிகளே, அப்ப இது எவ்வளவு ஒரு ஆபத்தான ஒன்று என்பதை நம்ம என்ன பண்ணணும், நம்ம உணர்ந்து கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்று. அருமையான சகோதர சகோதரி, என்ன பாருங்க, வசனம் நமக்கு சொல்லுது. கர்த்தர் இயேசு யோவான் 6ஆம் அதிகாரத்துல சொல்றாரு, என் மாம்சத்தை புசிக்கிறவனுக்கு என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. சரிங்களா? சபையை பார்த்து யோவான் பேசுறாரு, வாசிக்கலாம். 1 யோவான் 5ஆம் அதிகாரம் வசனம் 11, 12, 13. தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். பாருங்க, யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறார் யோவான்? யாரை பார்த்து பேசிட்டு இருக்கிறார்? சபையை பார்த்து தான் பேசிட்டு இருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறார். எப்படி? அவருடைய குமாரன் வழியாக நம்ம பெற்றிருக்கிறோம். கர்த்தர் இயேசு வழியாக பெற்றிருக்கிறோம். அவர் பிட்டு கொடுத்தார் இல்லைங்களா அப்பம், அது ஜீவிக்கும் உரிமை, அதை குறிக்குது. என் அப்பத்தை புசிக்கிறவன், என் மாம்சத்தை புசிக்கிறவன் கிட்ட என்ன இருக்கு? ஜீவன் இருக்கு. என்ன ஜீவன்? கர்த்தர் என்ன ஜீவன் வச்சிருந்தாரு? இங்க யோவான் என்ன சொல்றாரு? தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரே. இதை நம்ம நேரடியா சரீரத்தின் அடிப்படையில தேடக்கூடாது, எதிர்பார்க்க கூடாது. புரியுதுங்களா? மாறாக தேவன் நம்மளை என்ன பண்றார்? அவருடைய குமாரன் மீது வைத்திட்ட நம்பிக்கை நிமித்தம், அவருடைய மரணத்தின் மீது நம்ம வைத்திட்ட நம்பிக்கை நிமித்தம் நாம பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதம் என்ன? இதைத்தான் காமிச்சிட்டு இருக்கிறார். தேவன் நமக்கு நித்திய ஜீவனை தந்திருக்கிறாரே என்று அவர் பேசுறார். வாசிங்க 12, 13. அந்த ஜீவன் அவருடைய குமாரனில் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். பாத்தீங்களா? அந்த ஜீவன் அவருடைய குமாரனுக்குள் இருக்கிறது என்பதே அந்த சாட்சியாம். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். புரியுதுங்களா? குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். குமாரனை உடையவன் ஜீவனை உடையவன். அப்படின்னா நாமோ நம்முடைய வாழ்நாள் முழுவதும் யாரை உடையவர்களாக இருக்கணும்? குமாரனை, தேவனுடைய குமாரனை உடையவர்களாக இருக்கணும். எப்படி? அப்படின்னா அந்த பிக்கப்பட்ட அப்பத்தை நம்ம வாங்கி என்ன பண்ணிருக்கிறோம்? அதை நம்ம பிக்கக்கூடியவர்களாக அனுதினமும் வாழும் போது குமாரனை உடையவர்களாக இருக்கிறோம். வாங்கிறது ஆசீர்வாதம், அதை நம்ம சாப்பிட்றோம் இல்லைங்களா, புசிக்கிறோம் இல்லைங்களா, அது உட்கொள்ளுதல். அப்படின்னா அந்த அப்பத்துக்குரிய வாழ்க்கை கர்த்தர் இயேசு நமக்கு சும்மா கொடுக்கல. நான் எப்படி தேவனுடைய சித்தத்துக்காக என்னுடைய உரிமைகளை எல்லாம் நான் எனக்காக பயன்படுத்தி கொள்ளாமல் தேவ சித்தத்துக்காக நான் கொடுத்தேனோ, அது போல் நீங்க என்ன பண்ணுங்க? தேவனுடைய சித்தத்திற்காக உங்களை பலி செலுத்துவதற்காக என்ன பண்ணுங்க? இந்த உரிமைகளை நீங்கள் பயன்படுத்தி கொள்ளுங்கள். இப்ப ஆக்சுவலி இந்த ஒரு உரிமை இல்லாட்டினா நம்ம என்ன பண்ண முடியாது? நம்ம பலி செலுத்தவோ தேவ சித்தம் செய்யவோ இந்த ஏற்பாட்டுக்குள் நம்ம வரவே முடியாது. அதனாலதான் இங்க யோவான் பேசுறாரு, தேவன் உங்களுக்கு என்ன பண்ணியிருக்கிறார்? நித்திய ஜீவனை கொடுத்திருக்கிறார். குமாரனை உடையவன் நித்திய ஜீவனை உடையவன் என்கின்ற இந்த வார்த்தைகளை பார்க்கிறோம். அப்ப இங்க இருக்கக்கூடிய நம்மில் யார் ஒருவருக்கும் நித்திய ஜீவன் இல்லை என்று சொல்ல முடியுமா? சொல்ல முடியாது. அப்ப அந்த அப்பத்துல கை வைக்கும் போது நம்ம என்ன பண்ணணும்? கர்த்தர் இயேசு நமக்கு என்ன கொடுத்திருக்கிறார்? கர்த்தர் இயேசு வழியாக நம்ம என்ன வாங்கி இருக்கிறோம்? ஜீவன் வாங்கி இருக்கிறோம், ஜீவிக்கும் உரிமையை வாங்கி இருக்கிறோம் என்பதை நாம் முதலாவது உள்வாங்கிக் கொள்வது ரொம்ப ரொம்ப அவசியம். ஒருவேளை அருமையானவர்களே, நம்ம ஒவ்வொரு வருடமும் பார்க்கக்கூடிய அதே வார்த்தைகள் தான். ஒருவேளை அது நமக்கு மறந்து போனாலும், அதை கேட்கக்கூடிய வார்த்தையவே கேட்பதனால நமக்கு சலிப்பாக இருந்தாலும் வார்த்தைகளை மாற்ற முடியாது. ஒவ்வொரு வருடமும் சொல்லக்கூடிய வார்த்தை. இந்த காலம் புதுப்பித்தலின் காலம் என்று நம்ம சொல்றோம் இல்லைங்களா? அதனாலதான் நம்ம என்ன பண்ணிடுறோம்? அநேக சமயத்துல
சரி, ஓகே, வருஷம் வருஷம் புதுப்பித்தல் இருக்குல்ல அப்படின்ட்டு அந்த சமயத்துல மட்டும் இதை நம்ம புதுப்பிச்சுக்கலாம் அப்படின்ட்டு நம்ம என்ன பண்ணிடுறோம்? மற்ற நாட்கள்ல இந்த அப்பத்துக்குரிய வாழ்க்கை நம்ம வாழ்வதே கிடையாது. நம்ம விட்டுறோம். நம்ம இது எவ்வளவு பெரிய பாவம் தெரியுங்களா? இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாத இழப்புகளை நம்முடைய வாழ்க்கையில கொண்டு வரும் தெரியுங்களா? அருமையானவர்களே, நாம இந்த அழைப்புல வந்தும் நம்ம வாழ வேண்டிய வாழ்க்கையின் விதத்தை மறந்து மாம்சத்தில் வாழ்வதற்காக நம்ம போராடிக்கிட்டு இருக்கிறோம்னு வைங்க. இது நம்ம பாருங்க, இது நமக்கு ஞாபகப்படுத்துது, இது இல்ல புதுப்பிச்சுக்கிட்டு இனி வரக்கூடிய காலங்கள்லயாவது என்ன பண்ணணும்? இப்படியே எண்ணற்ற வருடங்கள் நம்ம பார்த்தோம். நம்ம என்ன பண்றது இல்ல, அந்த தருணத்துல மட்டும் நம்ம ஒரு உண்மையான ஒரு இருதயத்தை காண்பிப்பது போல காமிக்கிறோம். ஆக்சுவலி அதுதான் என்னன்னு பார்க்கிறோம்னா, அது ஹிப்போக்ரசிஸ். அந்த ஹிப்போக்ரசிஸ்ன்ற வார்த்தை, அது எந்த வார்த்தை? என்ன மொழியினுடைய வார்த்தை? தமிழ்ல மாய்மாலம் சொல்லுவோம், சரிங்களா? மாய்மாலம் சொல்லுவோம், அது ஹிப்போக்ரசிஸ்ன்னு சொல்லுவாங்க. அது என்ன மொழி? இங்கிலீஷ். ஆக்சுவலி அது கிரீக் வேர்டு, அது கிரேக்க வார்த்தை. இந்த வார்த்தை யாருக்கு கொடுக்கப்பட்டது தெரியுங்களா? கிரேக்க நாடக நடிகர்கள் இருப்பாங்க தெரியுங்களா? அப்ப நாடக நடிகர்கள்னா பல்வேறு வேஷங்கள் போடுவாங்க. பல்வேறு வேடங்கள் போட்டு அவங்க என்ன பண்ணுவாங்க? அவங்க நடிக்கும் போது, ஒரு நடிகனே பல வேஷங்கள் போட்டு நடிக்கும் போது அவருக்கு பேர் தான் ஹிப்போக்ரசிஸ் அப்படின்ற பேர் கொடுக்கப்பட்டுச்சு. என்னாகிறாரு? பல வேஷம் போட்டு நடிக்கிறாரு அப்படின்ட்டு. இதுதான் தமிழ்ல மாய்மாலம், சரிங்களா? அப்ப நாமும் மாய்மாலம் இல்லாமல் இருக்கணுமா? அப்ப மாய்மாலம் இல்லாமல் இருக்கணும்னா அதனுடைய அர்த்தம் என்ன? இந்த காலத்துல மட்டும் நாம் அந்த பந்திக்கு தகுதியாவதற்காக நம்முடைய இருதயத்தை ரொம்ப சுத்தமா காமிக்கிறது போல கூடுகைகளுக்கு வருவது, கூட்டங்களுக்கு வருவது, சகோதர அன்பை வெளிப்படுத்துவது, அதற்கப்புறம் அர்ப்பணிப்பை வெளிப்படுத்துவது போல காண்பிப்பது, இது எல்லாமே ஹிப்போக்ரசிஸ். அதுக்கப்புறம் என்ன ஆயிடும்? எப்போதும் போல காலங்கள்ல நம்ம காணப்பட்டோம்னு வைங்களேன், அதுதான் என்ன? நடிப்பு. அப்ப தேவன்கிட்ட என்ன பண்ணக்கூடாது? இந்த மாய்மாலத்தின் ஆவி உடையவர்களாக நாமோ காணப்பட்டு பந்திக்கு தப்பித்துக் கொள்வதற்காக நாம நடந்து கொள்ளக்கூடியவர்களாக இருக்கக்கூடாது என்கின்ற வார்த்தை நமக்கு எப்போதும் நமக்கு முன்பாக வைக்கப்படக்கூடிய வார்த்தை. அப்ப இந்த வார்த்தை எப்போதும் நமக்கு முன்பாக வைக்கப்பட்டாலும், இப்ப தொடர்ந்து வைக்கப்படக்கூடிய வார்த்தையின் மீது ஒருவருக்கு பொதுவா என்ன ஒரு எண்ணம் வரும்? கேட்டு கேட்டு பழக்கப்பட்ட வார்த்தை தான் அப்படின்ட்டு என்ன ஆயிரும்? அதன் மீது பார்வை இல்லாமல், அந்த வார்த்தைக்கு முக்கியத்துவம் கொடுக்காமல், அக்கறை இல்லாமல் நம்ம போவோம் தெரியுங்களா? இது மனுஷனுடைய இயல்பு, இந்த விழுந்து போன மாம்சத்தினுடைய இயல்பு. நாம இப்படித்தான் இருக்கிறோம். ஆனால் அருமையானவர்களே, ஒரு சமயத்துல இந்த வார்த்தையினுடைய வீரியம் அல்லது இந்த வார்த்தையினுடைய நிலைகள் நம் மீது வரும்போது அது ரொம்ப கடினமாக அங்க மாறிடும். அதனாலதான் தேவன் அன்புடையவராக தொடர்ந்து இந்த நினைவு கூறுதலின் காலங்கள்ல நம்மை நாம் புதுப்பித்துக் கொள்ளணும் என்று சொல்லும்போது, ஒரே காரியத்தை நம்ம தொடர்ந்து வருஷம் புதுப்பிச்சுக்கிட்டு இருந்தா நல்லா இருக்குமா? யோசிச்சு பாருங்க. அப்போ அருமையானவர்களே, அந்த அப்பம் அதை நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தை குறிக்கிறது மட்டும் இல்ல, அதனுடைய உள்வாங்குதல் என்னவாக இருக்கணும்னா, நாமும் பிக்கப்படக்கூடிய வாழ்க்கையை நம்ம வாழக்கூடியவர்களாக இருக்கணும். கடந்த காலங்கள்ல அப்படி இருந்திருக்கிறோமானா இல்லை என்றால் உடனடியாக அவைகளை புதுப்பித்துக் கொள்ளக்கூடியவர்களாக இனி வரக்கூடிய ஒவ்வொரு நாட்களிலும் நாமும் என்ன பண்ணணும்? நாமும் பிக்கப்படக்கூடிய வாழ்க்கைக்கு உரியவர்களாக நம்ம நடந்து கொள்ளணும் என்பதைத்தான் நம்ம என்ன பண்றோம்? நாம உள்வாங்க வேண்டியவர்களாக நாம் அங்க இருக்கிறோம் என்பதை நம்ம பார்க்கிறோம். இதை மறந்துடக்கூடாது. இரண்டாவது விஷயம், பாத்திரம். அந்த பாத்திரம் நம்முடைய பாவங்களை மன்னிக்கக்கூடிய விஷயத்தை அது காண்பிக்குது. இது எவ்வளவு பெரிய ஆசீர்வாதம் அப்படின்னா, ஆதாமினுடைய பாவ சாபங்கள் மட்டும் நமக்கு மன்னிக்கப்படல. பிரசன்ட்ல ஒருவேளை இங்க நம்ம மீட்டிங் முடிச்சுட்டு போய் இன்னை நாள்ல நாம் அறிந்தும் அறியாமலும் செய்த பாவங்களை தேவன்ட்டு அறிக்கையிடும் போது, இன்னைக்கான பாவங்களுக்கான மன்னிப்பை கூட கர்த்தருடைய இரத்தம் என்ன பண்ணுது? நமக்கு கொடுக்குது என்று பார்க்கும்போது யோசிச்சு பாருங்க, எவ்வளவு வல்லமையுடைய இரத்தம்.
இன்றைய நாள் வரை செய்யக்கூடிய பாவம் என்பது அது நம்முடைய சொந்த பாவம். ஆதாமின் பாவம் மட்டும் இல்ல, நாம் செய்யக்கூடிய சொந்த பாவங்களையும் மன்னிக்கக்கூடிய ஒரு மாபெரும் ஏற்பாடு. அதனாலதான் கர்த்தருடைய பலியை பற்றி வேதம் சொல்லும்போது அவர் கிருபாதார பலியாக ஆனார் என்று நம்ம பார்க்கிறோம். கர்த்தர் இயேசு என்னவாக ஆனாரு? கிருபாதார பலி என்று நம்ம பார்க்கிறோம். அப்ப கிருபாதார பலி வாசிங்க, நீங்க 1 யோவான் 2:2 வாசிங்க. நம்முடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. போதும், நம்மளுடைய பாவங்களை நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி அவரே. யோவான் யார்கிட்ட பேசிட்டு இருக்கிறார்? ஆதாமின் பாவங்கள் மன்னிக்கப்பட்டவங்களை பார்த்து பேசிட்டு இருக்கிறார். எப்ப நாம் இந்த உடன்படிக்கைக்குள்ள உள்ள வந்தோமோ, தேவன் எப்ப நமக்குள் ஜெனிப்பித்தலை நடத்தினாரோ, எப்ப நாம் தேவனால் அவருடைய பிள்ளைகளாக அங்கீகரிக்கப்பட்டோமோ, அப்போதே ஆதாமின் பாவசாபத்துக்கு நம்ம நீங்களாக்கப்பட்டுட்டோம். அதற்கப்புறம் செய்யப்படக்கூடிய ஒவ்வொரு விஷயங்களும் நம்முடைய சொந்த பாவங்கள், அவைகளை கூட தேவன் என்ன பண்றாராம்? மன்னிக்கிறாராம். காரணம், நமக்கான கிருபாதார பலி, நம்முடைய பாவங்களை, சொந்த பாவங்களையும் நிவர்த்தி செய்கிற கிருபாதார பலி. அதனாலதான் நாம் ஜெபத்திற்கு போகும்போது நமக்கான மன்னிப்பு அந்த இடத்துல என்ன ஆகுது? உறுதிப்படுத்தப்பட்டிருக்கு என்று நம்ம பார்க்கிறோம். இதுல நம்ம கவனிக்கக்கூடிய விஷயம் அருமையானவர்களே, இந்த கிருபாதார பலியை நாம் நம்முடைய வாழ்க்கையில ஒவ்வொரு நாளும் மதித்து அந்த மன்னிப்பை நாமோ பெற்றுக்கொண்டு நாம் விசேஷித்த இந்த நீதிமானாக்கப்படுதலின் அந்த வஸ்திரத்தை நம்ம தற்காத்துக் கொள்ள வேண்டியவர்களாக, வெண்மையாக வைத்துக் கொள்ள வேண்டியவர்களாக நாம் இருக்கிறோம். சரிங்களா? கர்த்தருடைய இரத்தத்துக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அந்த மதிப்பு என்ன அப்படின்னா, சிறு சிறு காரியங்கள் நம்முடைய நிலையை கரைப்படுத்தும் போது, நம்முடைய ஆசீர்வாதமான அந்த நீதியின் வஸ்திரத்தை கரைப்படுத்தும் போது, ஒரு உணர்வுள்ள புதிய சிருஷ்டி அந்த கரைகள் தாங்காமல் உடனடியாக அதை சரி செய்து கொள்வதற்காக அவங்க எங்க போவாங்கன்னா, இந்த கிருபாதார பலியை நோக்கி, இந்த பிளேஸ் ஆஃப் கவரிங் என்று சொல்லுவாங்க, அந்த ஜெபத்திற்கு போய் இந்த கிருபாதார பலியை முன்னிறுத்தி அந்த பலியின் மூலியமாக தங்களுடைய மன்னிப்பை பெற்றுக்கொள்வதற்கான வாய்ப்பில் கடந்து போவாங்க. அப்ப ஆதாமின் பாவம், சாபம், மரணத்தை எடுத்து போட்டு நம்மளை சுத்திகரித்து நம்மளை பரிசுத்தப்படுத்தின கர்த்தருடைய இரத்தம் இன்றைய நாள் வரை நாம் செய்யக்கூடிய எல்லா பாவங்களையும் மன்னிக்க வல்லதாக அங்க இருக்கு. ஆனா அதற்காக அருமையானவர்களே, தொடர்ந்து நாம பாவம் செய்கிறவர்களாக இருக்கக்கூடாது. ஒன்று, அதே சமயத்துல நாம பாவம் செஞ்சுட்டு எப்ப வேணாலும் போய் என்ன பண்ணிக்கலாம், மன்னிப்பை கேட்டுக்கொள்ளலாம் அப்படின்ட்டு கர்த்தருடைய இரத்தத்தை குறித்ததான மதிப்பை நம்ம என்ன பண்ணிடக்கூடாது, குறைத்தும் நம்ம பார்த்திடக்கூடாது. அந்த பார்வையும் உங்களுக்கும் எனக்கும் வந்துடக்கூடாது. சரிங்களா? அருமையானவர்களே, உண்மையிலேயே அனுதினமும் கர்த்தருடைய இரத்தத்தினால் பரிசுத்தப்படுத்தப்படுகிறவர்களுடைய வாழ்க்கையானது மென்மேலும் மேம்பட்டதாக இருக்கும். சிந்தனைகள்ல, செயல்கள்ல, பேச்சுக்கள்ல, கிரியைகள்ல, அவங்களுடைய வாழ்க்கையில நாளுக்கு நாள் பரிசுத்தமாகுதல் மேலோங்கி காணப்படும். ஆனா இந்த கடைசி நாட்கள்ல நம்மை சுற்றி நெருங்கி நிற்கக்கூடிய பாவங்கள் அநேகரை இரையாக்குவதற்கு வல்லமை படைத்ததாக அங்க இருக்குது. இந்த உலகம், சாத்தான், விழுந்து போன மாம்சம், அநேகருடைய அவங்களுடைய விழுந்து போன சரீரத்தை இரையாக்குவதற்கு ஏற்ற நிறைய பாவம் நிறைந்த நிலைகள் இந்த பூமியில இருக்குது. அநேகர் கர்த்தருடைய மேன்மையான, மகிமையான, பரிசுத்தமாக்கப்பட்ட இரத்தத்தின் மதிப்பை உணராமல் சர்வசாதாரணமாக பாவம் செய்கிறவர்களாக, பாவத்தில் ஈடுபடுகிறவர்களாக காணப்பட்டுருவாங்க நம்ம மத்தியில. ஒருவேளை அப்படிப்பட்டவங்களுக்கு கூட மன்னிப்பு இருக்குது அருமையானவர்களே. ஆனால் என்ன பண்ணணும்னா, தன்னை பரிசுத்தம் செய்த கர்த்தரை என்ன பண்ணணும், மதிக்கணும், உணரணும். இன்னைய நாட்கள்ல அருமையானவர்களே, கர்த்தர்கிட்ட போய் என்ன பண்ண முடியாது, இந்த இடத்துல மாய்மானம் பண்ண முடியாது. தவறுனா தவறு, ஒப்புக்கொள்ளணும். நம்முடைய தவறுகளை, நம்முடைய பாவங்களை அறிக்கையிட்டால் யாருகிட்ட? தேவன்கிட்ட. இந்த மனுஷனுடைய வழக்கம் என்ன தெரியுங்களா? இந்த மாம்சத்தினுடைய வழக்கம் என்ன தெரியுங்களா? நம்முடைய பாவங்கள் ஒருவேளை வெளியரங்கம் ஆகும் போது நாம தேவனுக்கு முன்பாக ஒரு அங்கீகரிப்பை வாங்கணும்.
நம்மை தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாக நிறுத்தணும் என்பதை மறந்து உடனடியாக மனிதர்களுடைய ஒரு அங்கீகரிப்பை நாடி தேட உடனடியாக போக ஆரம்பிச்சிருவாங்க. அச்சோ, இவர் என்ன நினைப்பாரு, அவர் என்ன நினைப்பாரு, எனக்கு இவர் ஆதரவு வேணும், அவர் ஆதரவு வேணும் அப்படின்ட்டு பாவங்களை மறைக்க மூட அவைகளை பத்தி இல்லாத பொல்லாதவைகளை என்ன பண்ணுவாங்க, சொல்ல ஆரம்பிச்சு ஒரு சிம்பத்தி தங்கள் மீது கொண்டு வர ஆரம்பிச்சு என்ன பண்ணுவாங்க, மனித தயவை நாட ஆரம்பிப்பாங்க. ஆனா தேவ தயவை இழந்துருவாங்க. அதனாலதான் பவுல் சொல்றாரு தீமோத்தேயுக்கு சொல்லும்போது, உன்னை தேவனுக்கு முன்பாக உத்தமனாக நிறுத்தும்படி ஜாக்கிரதையாயிரு அப்படின்னு சொல்லும்போது இந்த வார்த்தை எல்லாத்துக்கும் குறிக்கும். விசேஷமா இந்த பஸ்கா காலங்கள்ல நாம் என்னவாக இருக்கணும்னா, நம்மை தேவனுக்கு முன்பதாக உத்தமர்களாக நிறுத்தக்கூடிய ஏற்பாட்டுல ரொம்ப முக்கியமாக நம்மை பரிசுத்தம் செய்த இரத்தத்துக்கு எதிராக பாவங்கள் இல்லாமல் நம்மை நாம் நிலைநிறுத்திக் கொள்வதற்கான பிரயாசங்கள் நம்ம எடுக்கணும். ஒருவேளை பாவம் ஆயிடுச்சு, பாவம் செஞ்சுட்டோம், தேவனுக்கு முன்பாக நம்மை நிறுத்த முடியும். என்ன ஆயிரணும், தாழ்மைப்பற்றணும், ஒப்புக்கொள்ளணும். மனித தயவை நாடி தேடி ஓட ஆரம்பிச்சா ஒரு பிரயோஜனமுமே அங்கல்ல. ஆகவே இதுலயும் ரொம்ப கண்ணும் கருத்துமாக இருக்கணும். இது ஒரு பாயிண்ட். அப்ப கர்த்தருடைய நம்மை பரிசுத்தம் செய்த இரத்தத்தை தொடர்ந்து நம்ம என்ன பண்ணணும், மதிக்கணும். இரண்டாவது விஷயம், இந்த அப்பத்திலையும் இந்த பாத்திரத்திலையும் நம்ம பங்கு கொள்வதனால நம்ம பங்காளிகளாக இருக்கிறோம் என்று வேதம் இதையும் சொல்லுது. புரியுதுங்களா? அதனாலதான் நம்ம வாங்குறது ஆசீர்வாதத்தை குறிக்குது, உட்கொள்ளுதல் என்பது எதை குறிக்குது, நாம் நடைமுறைப்படுத்த வேண்டிய ஏற்பாடுகளாக இருக்கு என்று நம்ம சொன்னோம். அப்பம் நம்ம வாங்கிட்ட ஒரு ஜீவ உரிமையை நாம இப்ப என்ன பண்ணணும், நாமளும் பிக்கணும் என்று பார்த்தோம். அதே போல பாத்திரம் கர்த்தருடைய இரத்தத்தை குறிக்குது. அது நம்முடைய பரிசுத்தமாகுதலை, நம்முடைய பாவங்கள் மன்னிக்கப்பட்ட நிலையை, இதையெல்லாம் அது குறிக்குது. ஆனால் அடுத்தது உட்கொள்ளுவது எதை குறிக்குது, அதை பானம் பண்ணுவது எதை குறிக்குது அப்படின்னா, அருமையானவர்களே, நாமும் கர்த்தர் இயேசுவோடு கூட நம்ம என்ன பண்ணணும், அந்த பாத்திரத்துல பங்கெடுக்கக்கூடியவர்களாக, பாடுகள்ல நம்ம அர்ப்பணிக்கக்கூடியவர்களாக என்ன பண்ணணும், நம்ம ஒப்பு கொடுக்கணும். ஆக அந்த பாத்திரம் எதை குறிக்கும்னா அர்ப்பணிப்பை குறிக்குது. எதை குறிக்குது, அர்ப்பணிப்பை குறிக்கக்கூடியதாக அங்க இருக்குது. இதையும் நம்ம நிறைய சமயத்துல மறந்து போயிடுறோம். ஆகவே அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், நாம் நம்மை தேவ சித்தத்திற்காக அர்ப்பணிக்கணும். அப்ப அந்த அர்ப்பணிப்பு பிரதானமாக அந்த பாத்திரம் நம்முடைய அர்ப்பணிப்பை குறிக்குது. அந்த அர்ப்பணிப்பு அனுதினமும் ஒவ்வொரு நாளும் நம்ம என்ன பண்ணணும், அர்ப்பணிக்கணும். தேவன்கிட்ட நம்மை அர்ப்பணிக்கணும். அதற்கப்புறம் அதை அர்த்தப்படுத்துது. அந்த அர்ப்பணிப்புல தேவன் நமக்கு அந்த பாத்திரத்துக்குள்ள என்ன வச்சிருக்கிறார், அந்த அர்ப்பணிப்பின் அளவுல நமக்கான அனுபவங்களை வைத்திருப்பார். கர்த்தர் இயேசு அர்ப்பணிச்சார். அந்த அர்ப்பணிப்புக்குள்ள கர்த்தருக்கான அனுபவங்களை தேவன் என்ன பண்ணியிருந்தார், வைத்திருந்தார் என்று பார்க்கிறோம். அதனாலதான் கர்த்தர் கேட்கிறாரு, நான் பானம் பண்ணும் பாத்திரத்தில் நீங்கள் பானம் பண்ண கூடுமா அப்படின்னு கேட்கிறார். சீசர்கள் கூடும் சொல்லும் போது ஆம் என்று ஆமோதித்து, அது உண்மை, ஏனென்றால் உங்களுக்கும் இவைகள்ல என்ன இருக்கு, பங்கு இருக்கு, நீங்களும் பங்காளிகளாக இருக்கிறீங்க என்பதை கர்த்தர் என்ன பண்ணிட்டார், ஆம் என்று சொல்ற அந்த வார்த்தையிலே உறுதிப்படுத்திட்டு போயிட்டார். அப்ப நாம் அதில் அர்ப்பணிக்கணும். ஒண்ணு. இரண்டாவது என்ன, நம்முடைய அர்ப்பணிப்பு அனுதினமும் காணப்படும் போது அந்த அர்ப்பணிப்பின் வளர்ச்சிக்கு தகுந்த அனுபவங்களும் தேவன் என்ன பண்றார், அந்த பாத்திரத்துக்குள்ள வச்சிருக்கிறாரு. பரிசுத்தவான்களினுடைய வாழ்க்கை அர்ப்பணிப்பின் வழியாக அவர்களுக்கான தெய்வீக அனுபவங்கள் கொடுக்கப்படுகிறது. அப்ப நாம் அனைவருமே தெய்வீக அனுபவங்களை நம்ம தேவனுடைய கரத்திலிருந்து பெற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக இருக்கணும். அப்ப நம்ம என்ன பண்ணிடுறோம், அனுபவங்களை விரும்பாதவர்களாக இருந்தால் என்ன ஆயிடுவோம், நம்ம அர்ப்பணிக்க தவறிடுவோம். அர்ப்பணிச்சாத்தான அனுபவங்கள் வரும் என்று தேவன் வைத்திருக்கக்கூடிய அனுபவங்களை வாங்க மறுக்கக்கூடிய இருதயம் இருந்துருச்சு அப்படின்னா, அப்ப அந்த பாத்திரத்துல நம்ம அர்ப்பணித்துக் கொள்வதற்கான எண்ணமற்று போயிருவோம். அப்போ அனுதினமும் நம்ம என்ன பண்ணணும், அனுதினமும் அந்த பாத்திரத்துல நம்ம நாம் அர்ப்பணிக்கணும். அதற்குரிய அனுபவங்களை தேவன் என்ன பண்ணுவார், நமக்கு கொடுப்பார். அது அருமையானவர்களே,
ஒவ்வொரு நாளும் இந்த அனுபவங்கள் நம்முடைய வளர்ச்சிக்கு தகுந்தாற் போல போய்கிட்டே இருக்கும். அது தேவன் தருகிற அனுபவங்கள், தெய்வீக அனுபவங்கள். அவைகளால் ஒரு புது சிருஷ்டி உருவாக்கப்படுகிறார், மெருகூட்டப்படுகிறார், அவர் வளர்ச்சி அடைகிறார். அவர் விசேஷமாக கர்த்தர் இயேசுவுடைய சரீரத்தின் அங்கத்தினர்களாக அவர்கள் இணைவதற்கு ஏற்ற வளர்ச்சி நிலைகளுக்குள் அவர்களை கொண்டு போவதே அந்த அனுபவங்களாக அங்க இருக்குது. ஆக அனுபவங்கள் இல்லாமல் என்ன பண்ண முடியாது? ஓட்டத்தை ஒரு புதிய சிருஷ்டி நிறைவு செய்ய முடியாது. அப்ப அனுபவங்கள் என்ன பண்ணணும்? நாம அனுதினமும் வாங்கி என்ன பண்ணணும்? பானம் பண்ணணும். வாங்கி பானம் பண்ணணும். அப்ப அதற்கு நம்ம என்ன பண்ணணும்? நம்ம அர்ப்பணிக்கணும். ஆக பாத்திரம் அர்ப்பணிப்பையும் அந்த அர்ப்பணிப்புல அனுதினமும் நம்ம காணப்படும் போது தேவன் தருகிற அனுபவத்தை மனமகிழ்ச்சியோடு நம்ம என்ன பண்ணணும்? ஏற்றுக்கொள்ளக்கூடியவர்களாக நாம் காணப்பட்டு வளரக்கூடியவர்களாகவும் இருக்கணும் என்பதையும் அது காண்பிக்குது. இப்ப இந்த 2 ஏற்பாடின் அடிப்படையில் நம்ம கவனிக்கும் போது கடந்த காலங்கள்ல அப்பம் மற்றும் பாத்திரத்துக்குரிய இதனுடைய ஆசீர்வாதங்களை வாங்கி இருக்கிறோம். ஆனா அவைகளை நம்முடைய வாழ்க்கையில உள்வாங்குவதற்கு ஏற்ற, உட்கொள்வதற்கு ஏற்ற, அவைகள்ல நம்மை நாம் தக்க வைத்துக் கொண்டு பிக்கப்பட்ட அப்பத்துக்குரிய வாழ்க்கை மற்றும் பானம் பண்ணி பாத்திரத்தில் நம்மை நாம ஒப்பு கொடுக்கக்கூடிய வாழ்க்கை, அதை நம்ம செஞ்சிருக்கிறோமா என்பதுதான் என்ன ஆகுது? எப்போதுமே நமக்கு முன்பாக ஒரு கேள்வியாக அங்க வரும். அப்ப இந்த விஷயத்துல உடனே நம்ம என்ன பண்ணணும்? இந்த வருடத்துல அந்த 2 அடையாளங்கள்ல கை வைப்பதற்கு முன்பதாக இவைகளைத்தான் பெரிய அளவுல சீர்தூக்கி பார்க்க வேண்டியவர்களாக நம்ம இருக்கிறோம். சீர்தூக்கி பார்த்து நம்ம என்ன பண்ணணும்? அப்ப கடந்த காலங்கள்ல எல்லாம் இதனுடைய விஷயத்தை நம்ம உள்வாங்காமல் இருந்திருந்தால் இனி வரக்கூடிய காலங்கள்ல நம்ம உள்வாங்கி நாம் இந்த அடையாளங்களுடைய அர்த்தத்தை அறிவு ரீதியாக மட்டுமில்ல, நாம் அதை வாழக்கூடிய வாழ்க்கையின் விதத்திலும் நாம காணப்பட வேண்டும் என்கின்ற அந்த உள்வாங்குதல் உடையவர்களாக நம்ம என்ன ஆகணும்? நாம் காணப்படுவது ரொம்ப ரொம்ப அவசியமான ஒன்றாக அருமையான சகோதர சகோதரிகளே அங்க இருக்கு என்பதை கூட நம்ம பார்க்கிறோம். ஆகவே இந்த பார்வை, இந்த புரிதலோடு நாம் என்னன்னா இனி வரக்கூடிய காலங்கள்ல கர்த்தருடைய அனுபவங்கள், அவருடைய விசேஷித்த வார்த்தைகள் மற்றும் நாம் பெற்றுக்கொண்ட ஆசீர்வாதத்தினுடைய அனைத்து வகையான ஏற்பாடுகள் சார்ந்த நிலைகளை நம்ம படிக்க ஆரம்பிக்கலாம், தியானிக்க ஆரம்பிக்கலாம். ரொம்ப கவனத்தோடு அருமையானவர்களே, காலங்கள் நமக்கு எப்போதுமே குறைவாகவே இருக்கு என்கின்ற உண்மையான புரிதல் நமக்கு இருப்பது அவசியம். இல்ல வந்த காலங்கள்ல இருந்து இந்த வார்த்தையை நான் கேட்டுக்கிட்டே இருக்கிறோம் அப்படி என்று இல்லாமல், உண்மையாகவே அருமையானவர்களே வந்த காலங்களில் இருந்து இப்ப நமக்கு என்ன இருக்கு? உண்மையாகவே காலங்கள் நமக்கு மிக குறைவாகவே அங்க இருக்கு என்கின்ற பார்வையில நாம் காணப்பட்டு நமக்கு முன்பாக இருக்கக்கூடிய இந்த பந்திக்கு உண்மையாய் தகுதியாகக்கூடிய பொறுப்புகள் யார் மேலதான் இருக்குது? நம்ம தலைமையிலதான் இருக்கு. அவர்களுடைய தலையின் மீதுதான் இருக்குது. நான் உங்களையோ நீங்கள் என்னையவோ என்ன பண்ண முடியாது, தகுதிப்படுத்த முடியாது. என்னை நான் எவ்வளவாக நான் நிதானித்து அறிந்து கொள்ளுகிறேனோ, உணர்ந்து கொள்ளுகிறேனோ, நான் சத்தியத்தை பொருத்தி பார்க்கிறேனோ, அந்த அடையாளங்களுடைய அர்த்தத்தை நான் உள்வாங்கக்கூடிய ஏற்பாட்டில் நான் காணப்படுகிறேனா என்பதை நான் நிதானிக்கிறேனோ, அது அளவுக்குத்தான் நான் என்னாக முடியும்? என்னுடைய மனம் திரும்புதலும் என்னுடைய ஒப்புக்கொள்ளுதலும் தேவன்கிட்ட கிருபை வாங்குறதும் மீண்டும் என்னை சரி செய்து கொள்வதற்கான வாய்ப்பையும் மற்றும் புதுப்பித்துக் கொண்டு மீண்டும் ஒரு புதிய வருடத்தை தேவனுடைய கருத்துல பெற்றுக்கொள்வது எல்லாமே என்னுடைய பொறுப்பாகவே மாறுகிறது. அதே போலதான் ஒவ்வொருத்தரும் என்ன ஆகுறாங்க? அவர்கள்